கைஸ் ப்ளீஸ் ஸ்டாப் டிஎம்மிங் மீ அண்ட் டெக்ஸ்டிங் மீ அபவுட் தட் கோவை இஷ்யூ. ஏன்னா அது பேசுற அளவுக்கு எனக்கு ஆக்சுவலா ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அதனால தான் நான் பேசல. ஆனா நீங்க எல்லாருமே வந்து நீ பேசினா நிறைய பேருக்கு போய் சேரும்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஆக்சுவலா இந்த வீடியோ எனக்கு. ஆனா மனசாட்சிப்படி எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு விருப்பமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு சொல்றேன். அவ்வளோ பெரிய இழப்பு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு குட்டி குழந்தை அவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சு இறந்திருக்கு. உன் வீட்டுல ஒரு குழந்தை இறந்தா எவனோ ஒருத்த வந்து கட்சி பத்தி அந்த குழந்தையோட வீடியோ ஃபுல்லா கமெண்ட் பண்ணியிருந்தா உன்னோட மனநலம் எப்படி இருக்கும்? ஏன் அந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறீங்க? அது எனக்கு புரியவே இல்லை. உங்க வீட்டுல இருக்க குழந்தை இறந்து எவனோ ஒருத்தன் பண்ணா மட்டும் உங்களுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குமா? ஆமா, ஐயோ நம்ம குழந்தை இறந்துச்சு, அந்த டைம்ல இத்தனை பேர் பாருங்க டிவிக்கே தப்புன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அப்படி நான் நினைப்பீங்க? அந்த குழந்தை வந்து அவ்வளோ அணுவா சித்திரவதை பண்ணி ஒருத்தன் கொண்டு இருக்கான். அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்றத வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. சிஎம் அவனை என்ன பண்றாருன்றதான் உங்க பிரச்சனை. இங்க நான் எந்த கட்சியை பத்தியும் பேசவே இல்லை. ஓகே, யாருமே என்னோட கமெண்ட்ல வந்து டிஎம்கே டிவிகேல இழுத்துட்டு வந்து பேசுனீங்கன்னா நீங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க ரேப் கேசஸ்க்கும் கமெண்ட் பண்ணிருக்கணும். உண்மையான பையனா பொண்ணா இருந்தீங்கன்னா அது எல்லாத்திலுமே நீங்க பண்ணிருக்கணும். எல்லாத்துக்குமே நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணும். 2021 இருந்து 2024 வரைக்குமே 1500+ கேசஸ் நடந்திருக்கு. ஒரு மந்த்துக்கு 35. அன்னைக்கெல்லாம் எங்க போனீங்க? மத்த இன்ஃபுளுசர்ஸோடைய வீடியோஸ் கீழே எல்லாம் போயிட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டீங்களா? இந்த கொஸ்டின் இன்னைக்கு கேக்குறீங்கல்ல, இதை இத்தனை வருட காலமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ராங்கா கேட்டிருந்தோம்னா இது நடந்திருக்காது. கவர்மெண்ட் பீப்புளுக்காக ரன் ஆகுது. பீப்புள் கவர்மெண்ட்டுக்காக இங்க ரன் ஆகல. அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓட் போட்டீங்க, மாற்ற ஏங்க தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாத டைம்ல வந்து பேசுறீங்க? மனுஷங்க தானே நம்ம எல்லாருமே. அந்த அளவுக்கு குடும்ப அறிவு இல்லாம போயிடுச்சு. குழந்தை இழந்துட்டு நிக்கிறாங்க. இந்த டைம்ல போயிட்டு சிஎம் வந்து என்ன பண்றாருன்னு பாக்கலாம். உங்க சிஎம் கேஸ் இப்பதானே வந்திருக்கு, ரன் ஆயிட்டு இருக்கா, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா? அத பத்தி பாருங்க. அவர் வந்து ப்ராப்பரான ஜட்மெண்ட் கொடுக்கல. அவர் மூலியமா ப்ராப்பரான ஜட்மெண்ட் நமக்கு வரலன்னா அன்னைக்கு நிக்கிறேன், நான் நிக்கிறேன், என் கூட தைரியமா தான் நீங்க எல்லாருமே இல்லைங்க. நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். யாருக்கு ஓட் போடுன்றது மேட்டர் இல்ல. நமக்கு நல்லது பண்ணுவாங்க நம்பி ஓட் போட்டிருக்கோம். அதுல தப்பு நடந்தா கேட்க வேண்டியது நம்ம தான். இன்னொன்னு சொல்றேன், இந்த இஷ்யூ பத்தி உன்னோட ஃபீலிங்க வந்து நீ சொல்லவே இல்லைன்னு இந்த வீடியோல தயவு செய்து என்னை யாருமே கேள்வி கேட்காதீங்க. நானும் ஒரு பொண்ணு தான். எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது இந்த இஷ்யூ பத்தி பேசுறதுக்கு. பிகாஸ் அது குழந்தைங்க, அதுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்ல. ஓ